ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ளவுட் மேஜிக் வேர்ல்ட். இன்றைக்கான கடி ஜோக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த கடி ஜோக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம் ஹாலில் பென் மறந்தால் என்ன ஆகும்? பென்னு மறந்தால் என்ன ஆகும்? எக்ஸாம் எழுத முடியுமா? திங்க் பண்ணுங்கள், உங்கள் ஆன்சர் என்னவாக இருக்கும்? டைமர் ஆன். ஆன்சர் இஸ் நாலேஜ் ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் அவுட்புட் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். பென் இல்லைன்னா ஒன்றுமே எழுத முடியாது இல்லைங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. டீ குடிக்காமல் காலை ஸ்டார்ட் பண்ண முடியாதவங்க யார்? கண்ணை திறந்தாலே டீ அடுப்பில் போயிட்டு பால் சோட வைக்கிற கேட்டகரிஸ் யார் யார் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஹியூமன் இல்லை, அவங்க என்னது? பேட்ரி ஆப்ரேட்டட் பீப்புளாம். ஸோ காலையில் எந்திரிச்சோடனே டீ காஃபி யாரெல்லாம் குடிப்பீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஃபோன் சைலண்ட்டாக இருந்தோம் அம்மா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஃபோன் சைலண்ட்டாக இருந்தால் அம்மா எப்படி கண்டுபிடிப்பாங்க? எனி ஐடியா? எனி கெஸ்? ஆன்சர் இஸ் மிஸ்டு கால் இல்லைங்க, மிஸ்ட் சன் டாட்டர் ஃபீலிங் அம்மாவுக்கு இருக்கும். ஸோ அம்மாட்டேருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஃப்ரெண்ட் பில் ஸ்ப்ளிட் பண்ணலாம் என்ன அர்த்தம்? அதாவது பில்லை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தமாக இருக்கும்? ஹோட்டலில் மொத்தமே நீனே பே பண்ணு, நான் மாரல் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான் மீனிங். இது ஜஸ்ட்டு கடி ஜோக்கை யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நைட் 2 மணிக்கு மட்டும் ஏன் டீப் தாட்ஸ் வருது? காலையிலேருந்து ஒரு தாட்ஸ் கூட வராதுங்க. இந்த நைட்டு 12 o'clock மேலே டீப் தாட்ஸ் திங்கர்ஸ் யார் யாருன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எதனால் அப்படி வருதுன்னா, பிரெயின் டே டைமில் வேலை செய்யாதான், அது நைட் ஷிஃப்ட் தான் பார்க்குமா பிரெயின். உங்கள் பிரெயின் எப்படி நைட் ஷிஃப்ட் பார்க்குமா, மார்னிங் ஷிஃப்டாக? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல். க்ரஷ்ஷு அப்படின்றது ரிப்ளை பண்ணால் என்ன மீனிங்காக இருக்கும்? எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட் அப்படின்றத ரிப்ளை பண்ணால் என்னவாக இருக்கும்? அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ரிப் ஆகிடுச்சு, அதாவது ஸ்டாப்பு, எண்ட் ஆகிருக்க போகுதுன்றது மீனிங். ஸோ உங்களுக்கு எப்படி, உங்கள் க்ரஷ் எப்படி மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். சண்டே ஏன் வேகமாக போயிடுது? ஆமாங்க, மித்த எந்த நாளுமே ஸ்லோவாக போகும், இந்த சண்டே இப்படின்றதுக்குள்ளே போயிடும். அது எதனால் உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா? எனி கெஸ்? ஏன்னா சண்டே வீக்கெண்ட் இல்லை, அது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டேவாம். அதான் ஜஸ்ட் மார்னிங் எழுந்திரிச்சிங்கன்னா உடனே நைட் ஆகிடும். ஸோ அது ஃபாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஆன்லைன் ஷாப்பிங்கில் எக்ஸ்பெக்டட் டெலிவரி நான் என்னவாக இருக்கும்? ஆன்லைன் ஷாப்பிங்லனா எக்ஸ்பெக்டட் டெலிவரினா டெலிவரி டேட் கேட்குறாங்களா? என்னவாக இருக்கும்? எதை மீன் பண்ணி கேட்குறாங்க? எக்ஸ்பெக்டட் டெலிவரி என்னவாக இருக்கும்? ஹோப். ரியாலிட்டி வேறு லெவல். அதாவது ஆன்லைனில் பார்க்குற ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்கும், டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும்? வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட் லாஸ்ட் 5 minutes கேம் ஆடும்போது எப்படி ஃபீல் ஆகும்? லாஸ்ட் 5 minutes அப்படின்றத சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட் கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? 5 minutes 2 hours பேக் அந்த மாதிரி ஃபீலாக இருக்குமா? 5 minutes சொல்லிவிட்டு விளையாண்டுகிட்டே இருப்பாங்களாம். டயட் ஸ்டார்ட் பண்ணும் ஃபஸ்ட் டே என்ன ஸ்பெஷல்? டயட்டோட ஃபஸ்ட் டே என்ன ஸ்பெஷலாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டயட் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டே என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள். என்னவாக இருக்கும்? சீட் டே ஆல்ரெடி பிளான். அதாவது டயட் ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட் நாள் தான் நம்மளுக்கு இது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணுன்னு தோணும். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். தேங்க்யூ, பபாய், see you on the next interesting video.